வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தெரிஞ்ச பாலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபியை பால் பை மிஸ்டேக்காக திரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த டைமில் இந்த ஸ்வீட்டை பண்ணால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரணம் தெரியாமல் பால் தெரியும் போது நான் இந்த ரெசிபியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது பாக்டீரியானால தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த டைம் பாலை யூஸ் பண்ணாதீங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக பர்பஸ்ஃபுல்லாக நான் பாலை தெரிய வச்சுக்கிறேன். நான் ஜென்ரலாக வினிகர், லைம், தயிர் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு தெரிய வைப்பேன். நான் இன்னைக்கு தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தயிரை சேர்த்து நான் தெரிய வச்சுக்கிறேன். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா திரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இது ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை அந்த வடிகட்டின தண்ணியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க மில்க் சாலிட்ஸை சேர்த்துடலாம். ஏன் தண்ணி சேர்க்குறோன்னா டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் இதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். எதுனாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்த கொஞ்ச நேரத்தில் அது நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி அதோட நல்லா மிக்ஸ் ஆகி திக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாசத்துக்காக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபியை அப்படியே நீங்கள் பால்கோவா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே இதை ரெடி பண்ணும் போது உடனே பண்ணி சாப்பிட்ருங்க. ரொம்ப நேரம் வச்சா ஆல்ரெடி ட்ரையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அது மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன். நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா பால் நிறையா இருக்கும் போது கூட இதை பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே பால்கோவா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.